நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். இன்றைய சிந்தனை: நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் நீ முன்னேறு. அனைத்துக்கும் பதில் சொல்லும் உன் வெற்றி. ஜம்மு காஷ்மீர் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பின் பாகிஸ்தானுக்கு எதிரான பல்வேறு கடுமையான நடவடிக்கைகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதற்கு பதிலாக பாகிஸ்தான் இந்தியா இடையே உள்ள 1972 கையெழுத்தான சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்யப்போவதாக பாகிஸ்தான் மிரட்டியுள்ள நிலையில் அது ரத்து செய்யப்பட்டால் அந்த நாட்டிற்கு பாதகமாக அமையும் என கூறப்படுகிறது. இது பாகிஸ்தானுக்கு மிகுந்த நெருக்கடியாக மாறும் என நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் ஊட்டி ராஜ்பவனில் பல்கலை துணைவேந்தர்கள் மாநாடு நேற்று துவங்கியது. துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். மாநாட்டில் தமிழக கவர்னர் ரவி தலைமை வகித்து பேசினார். தமிழகத்தில் உள்ள 20 பல்கலைக்கழகங்களில் 13 துணைவேந்தர்கள் இல்லாததால் யாரும் பங்கேற்கவில்லை. மீதம் 5 பல்கலை துணைவேந்தர்கள் வரவில்லை. ஊட்டிக்கு வந்த 2 துணைவேந்தர்கள் சில காரணங்களால் பங்கேற்கவில்லை என தகவல். திண்டுக்கல் பழனி பேருந்து நிலையத்தில் பெருமாள் புதூர் சின்னகாந்திபுரத்தை சேர்ந்த கிருஷ்ணன் என்பவர் பேருந்துக்காக காத்திருந்தார். சென்னையை சேர்ந்த சுரேஷ் கிருஷ்ணனின் உடைமைகளை திருடிச் சென்றார். தீவிர ரோந்து பணியில் இருந்த பழனி நகர் காவல் நிலைய ஆய்வாளர் விஜய் சந்தேகத்தின் பேரில் சுரேஷை விசாரணை செய்தபோது சென்னை மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் குற்ற பின்னணி தெரியவந்தது. உடனே சுரேஷை கைது செய்து பழனி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கோவையில் அனைத்து தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் நேற்று பாலசுந்தரம் ரோட்டில் உள்ள PF அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அனைத்து தொழிற்சங்க கூட்டு நடவடிக்கை குழு நிர்வாகி தங்கவேல் கூறுகையில், வருங்கால வைப்பு நிதி தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்தியும் தொழிலாளர்களை இழுத்தடிக்கும் நடவடிக்கைகளை கைவிடக் கோரியும் குறைதீர்ப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க கோரியும் PF பென்ஷனை 9,000 ரூபாயாக நிர்ணயம் செய்ய வலியுறுத்தியும் PF கமிஷனரிடம் கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டுள்ளது என கூறினார். பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்த உள்ளதாக பாகிஸ்தான் உளவுத்துறை மூலம் தகவல் தெரிய வந்துள்ளது. பாகிஸ்தானியர்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தினால் இந்தியர்களும் பாதுகாப்பாக இருக்க முடியாது. தக்க பதிலடி கொடுப்போம். நாங்கள் தற்காப்புக்காகவே தயார் நிலையில் உள்ளோம் என பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ख्वाजा ஆசிப் கூறியுள்ளார். கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கும் சட்டத்திருத்தம் தமிழக பேரவையில் அறிமுகம். கடனை வசூலிக்க வலுக்கட்டாய நடவடிக்கையில் இறங்கினால் பிணையில் வெளிவர முடியாத அளவிற்கு சிறை தண்டனை விதிக்கப்படும். பணக்கடன்கள் வழங்குவோர் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர சட்டம் முன்வடிவை தாக்கல் செய்தார் துணை முதல்வர் உதயநிதி. தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் கோவை விமான நிலையத்தில் வந்து இறங்கினார். அவருக்கு வரவேற்பு கொடுக்க அவரின் ஏராளமான ரசிகர்களும் தொண்டர்களும் ஆரவாரம் கொண்டாட்டம். தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் வேனில் நின்று 4 பக்கமும் சுற்றி பார்த்து கையை அசைத்தபடி ஊர்வலமாக வந்தார். விஜய் மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7940778915 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.